மக்களை நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும். அந்த பைக் பார்க்க ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கணும், ஃபேமிலி யூசேஜ் பண்ணணும், சிட்டி யூசேஜ் பண்ணணும், மைலேஜ் நிறைய கொடுக்கணும், ஆனால் அதே மாதிரி விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு பைக்கை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன பைக் அப்படின்னா, பஜாஜோட பல்சர் N160. இதில் என்ன பிரமாதம்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன 5 விஷயமும் பர்ஃபெக்டாக அந்த பைக்கில் மீட் ஆகும். அப்படி ஒரு மோட்டார் சைக்கிள் தான். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இந்த பைக் நான் சொன்ன 5 கேட்டகரி மீட் பண்ணுதா இல்லையான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா வாங்க. மகளே, பஜாஜ் பல்சர் N160 இப்போ புதுசாக அப்டேட் ஆயிருக்கு. 2026 மாடல். இந்த மாடல் என்ன அப்டேட் ஆயிருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பைக் நிறைய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அது காரணம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பாயிண்ட். இந்த பைக்கோட பட்ஜெட் பார்த்தோம்னா 1,25,500 ஸ்டார்ட் ஆகுது, 1,29,000 க்ளோஸ் ஆகுது. முதல் நிறைய வேரியன்ஸ் இருந்துச்சு, இப்போ நிறைய வேரியன்ஸ்லாம் கிடையாது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டுவல் சேனல் ஏபிஎஸ், அவ்வளோதான். டுவல் சேனல் ஏபிஎஸ்ல தான் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லையும் யூஎஸ்டி ஃபோக்ஸு, சிங்கிள் சீட் செட்டப்பு, ஆனால் அதே மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், சிங்கிள். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பேஸ் வேரியன்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், சிங்கிள் சீட், யூஎஸ்டி ஃபோக்ஸ். டாப் வேரியன்ட் டுவல் சேனல் ஏபிஎஸ், சிங்கிள் சீட் அண்ட் யூஎஸ்டி ஃபோக்ஸ். சிங்கிள் சீட் கான்செப்ட் ஒரு சூப்பரான கான்செப்ட். உண்மையாக ஃபேமிலி யூசேஜுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம். டிசைன் தான் ஆரம்பம். ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹெட்லைட் கண்டிப்பாக நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுச்சு. இதே மாதிரி டிசைன் லாங்குவேஜில் Yamaha MT-15 இருக்குது. அந்த பைக்கோட டிசைனுக்கு சிமிலராக இருக்க மாதிரி ஒரு டிசைன் தான். 2 ஐப்ரோ அண்ட் சென்டரில் ஒரு ப்ரொஜெக்டர்ஸ், எல்இடி. ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் அதே மாதிரி என் நம்பர் வெயிட் ஹோல்டர், இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியாக கொடுத்துருக்காங்க. வந்த புதுசில் எல்இடியாக வரல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக் N160ன்ற பைக்காக வரல, N250ன்ற ஒரு பைக்லேருந்து N160 வந்துச்சு. அதுக்கப்புறம் N150 வந்துச்சு. பட் N150 டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. N250யோட சேல்ஸும் ஸ்லோ ஆயிடுச்சு. பட் இந்த 3 மோட்டார் சைக்கிள் இந்த N சீரீஸில் ரொம்ப ஃபேமஸாக மக்களால் விரும்பப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள்லாம் இந்த N160ன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் கோல்டு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, பின்னா நைட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டை நான் சிம்பிளாக சொல்லணும்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி உட்காரும்போது கூட அப்படியே நான் உட்காந்து காமிக்கிறேன். இப்படி உட்காந்து நான் இப்படி பண்ணுறேன், அந்த ஒரு ஜம்பி ஃபீல் இது வந்து நிறைய பைக்ஸில் கிடைக்காது. இந்த மாதிரி நின்ன இடத்துல இப்படி பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து எல்லா பைக்கும் கொடுக்காது. பட் இந்த பைக் கொடுக்குது. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியோட போகிறதுக்கும் அந்த கம்ஃபர்ட் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 180/17 inches வீல்ஸ். ஆனால் அதே மாதிரி இந்த வேரியண்ட்டில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வருது, டுவல் சேனல் கிடையாது. பின்னாடியும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. கிரிமிகாவோட கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி டிஸ்க் கொடுத்தாலும் இந்த வேரியண்ட்டில் இது பேஸ் வேரியன்ட். ஸோ அதனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் கிடைக்கும். பிரேக்கிங் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் பிரேக்கோட லீவர் பிளே வந்து அதிகமாக இருக்குது. பிடிச்சோன்னே உள்ளே வருது, ஃப்ரீயாக வருது. பட் ஆனால் ஸ்டாப்பிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாடல் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் யூஸ்வலாக அப்படி இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் இஸ் ஆப்வியஸ்லி குட். ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பிரேக் நீங்கள் பண்ணிக்கலாம். பின்னாடி ஏபிஎஸ் லிங்க் மட்டும் தான் இருக்குது. 60 to 0 ஸ்டாப் பண்ணி பார்த்தேன். ரியர் வீல் வந்து இப்படி போச்சு. நீங்கள் பேனிக்காக பிரேக் பண்ணும்போது ரியர் பிரேக்ஸை அதிகமாக இந்த பைக்கில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது சேஃப் கிடையாது. ஃப்ரண்ட் பிரேக்ஸை மேஜராக வச்சுக்கிட்டு ரியர் பிரேக்ஸை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி தான் வச்சு யூஸ் பண்ணும். ரியர் பிரேக்ஸ் அதுக்கான பிரேக்ஸ் தான். ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கில் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 14 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிட்டி பைக் தானே, பட் இருந்தாலும் 14 லிட்டர் கொடுத்துட்டாங்க. இதில் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, ரேஞ்ச் 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் 45, 48, 50, 55, 60, 70, 80 நம்பரில் சொல்லிட்டே போகலாம். பட் 50 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்றத நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதனால இது ஒரு நல்ல மைலேஜாக பார்க்கப்படுது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் அதிகம், ஃபியூல் ரேஞ்சும் அதிகம். அதனால நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல் பண்ணீங்கனாலே நிற்காம போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 165mm கொடுத்துருக்காங்க. 165mm போது கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அது காரணம் அந்த பேஷ் பிளேட் இல்லை அப்படின்னா ஒரு 170mm மேலே வந்திருக்கும். பேஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த டிசைனை ஸ்பூட்டியாக காமிக்கணும் இல்லையா. ஆனால் அதே மாதிரி இங்கே பம்பர் வந்துருது. சைடில் பார்த்தோன்னா இந்த N160யோட பேட்ச், இந்த கிராஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முதல்ல சேஞ்ச் பண்ணாங்க, இப்போ மாற்றல. இப்போ மாறி இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃபோர்க் மட்டும் தான். அதுக்கப்புறம் இந்த பேனல் பார்க்க ஸ்பொட்டியராக இருக்குது. அண்ட் இன்ஜினில் ஒரு டவுன் கிரேட் என்னன்னா, ஒரு டைமில் எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. எதனால அப்படின்னா, ஆயில் கூல்லேருந்து ஏர் கூல்டாக மாற்றிட்டாங்க. எதுக்கு இதை பண்ணணும், நாங்கள் லிக்விட் கூல்டாக மாறும்னு எதிர்பார்த்தா இன்னும் கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. பட் ஸ்டில் இந்த இன்ஜின் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நான் 110 புஷ் பண்ணி பார்த்தேன். அதுக்கு மேலேயும் போகும், அதுக்கு மேலேயும் போகுமானா போகாது. 120, 125, 130 வரைக்கும் ட்ரை. அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் 120ன்றது நல்லாயிருக்கும். க்ரூசிங் பார்த்தோன்னா ஒரு 80 to 90 சூப்பர் க்ரூசிங். புஷ் பண்ணி க்ரூஸ் பண்ணால் 100 நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். லோ அண்ட் டார்க் அமேசிங்காக இருக்குது.
நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த பைக்கோட இன்ஜின் 164cc 16 bhp 14 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை வந்து சிட்டிக்குள்ளேயும் ஹைவேல நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். யூஸ் பண்ணதுல வந்து நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஒரு பெர்ஃபெக்டான சிட்டி பைக் ஹைவேல நீங்க ரேரா யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்றதை விட நான் ஃபீல் பண்ணதை நீங்க நேரா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வாங்க மக்களை. N160 நம்ம கூட இருக்கு. ஓகே, டிஜிட்டல் காக்பிட்டு, நிறைய ரீட் அவுட்ஸ் வருது. யூஐ பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கிளச்சு செம்ம சாஃப்டாக இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட் 7000 RPM மேலே எக்ஸாஸ்ட் நோட் லவுடாக இருக்குது. பட் இந்த கிளச்சு வந்து ஒரு அல்டிமேட்டான பார்ட்டாக இருக்குமோன்னு தோணுது இந்த பைக்கில். பிகாஸ் செம்ம சாஃப்டாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கும் சாஃப்ட் தான். பவர் டெலிவரி பார்க்கலாம். கேப் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. இனிஷியலில் அந்த டார்க் புல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. 7 km/h போகுது. 7 இல்லைங்க, 8 வரைக்கும் போயிருதுன்னு நினைக்கிறேன். இல்லை 7 தான், 8 தான், 9 தான். பவர் டெலிவரி பார்க்கலாம். 3000 RPM, 4000 RPM. வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃபுட்பெக்ஸில். சீட்டுக்கு ட்ராவல் ஆகுது 5000ல். சீட்டில் கொஞ்சம் ஹெவி ஆகுது 6000ல். ஓ, சீட்டில் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. இனிஷியலில் வந்து இந்த ஆர்பிஎம்ஸ் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இந்த இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் ஆர்பிஎம் வந்து டார்க்கு சூப்பராக ஃபீல் பண்ண முடியுது. கிளச்சும் கியர் பாக்ஸும் செம சாஃப்டாக இருக்கனால சிட்டிக்குள்ளே ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. இங்கே பாருங்கள், 90 போயிட்டோங்க. போனதே தெரில, கேஷுவலாக போகுது. அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் 2 லவுடாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு ஃபன் மிஷின்னு ஷார்டாக சொல்லலாம். பாருங்கள், 100 போயிடுச்சு, போனதே தெரில. பிரேக்ஸ் ஓகே. 5000 RPM மேலே வந்து எக்ஸாஸ்ட் நல்ல லவுடாக இருக்கு. ஆனால் அந்த மிடில் ரேஞ்ச் ஆஃப் RPM கொஞ்சம் தாண்டினோடனே வந்து பவர் டெலிவரி கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிருது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். கால் வந்து 6th கியரை தேடுது. ஒன் 10லாம் அசால்ட்டாக தான் போகுது. பிரேக் அப்ளை பண்ணோடனே ப்ளே அதிகமாக இருக்குது. அப்படி இருக்காது மேக்ஸிமம் பைக்ஸில், பட் இதில் அப்படி இருக்குது. ஆனால் அப்படி இருக்கனால பிரேக் பிடிக்கலையோன்னு தோணுது. ஆனால் பிரேக்கிங் நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த பைக்கில் பிடிச்ச விஷயம் வந்து இந்த எக்ஸாஸ்ட் நல்லா லவுடாக இருக்குது ஆஃப்டர் 5000 RPMல. சைட் மிரரும் வந்து நல்ல வியூவபுளாக இருக்குது. இந்த மிரர் வந்து நிறைய பேர் பிடிக்காமல் இருக்கலாம், பட் இது வந்து பின்னாடி வர வியூ வந்து சூப்பராக நமக்கு தெரியுது. வைப்ரேஷன் ஃப்ரீயாகவும் இருக்குது. அதனால் நான் ஹை ஸ்பீட் யூஸ் பண்ணாலும் அந்த வைப்ரேஷனால் தெரியாமல் போகல. ஆனால் அதே மாதிரி ஈஸி யூஸபுளாக இருக்குது. டில்ட்லாம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஈஸியாக டில்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி 5ஆவது கியரில் போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஸ்லோ பண்ணிட்டு அகைன் 5லே போகிறேன். இப்போ பாருங்கள், 3000 RPM கிட்டே போயிட்டோமா. என்ன லோ வேண்டுங்க. இப்போ 4ஆவது கியர்லலாம் போனால் அமேசிங்காக இருக்கும் போல். எதுவுமே தெரிலங்க. பவர் லேக் மேபி பாயிண்டில் தெரியுது, பட் அந்த லோ அண்ட் டார்க் தான் இந்த இடத்துல விஷயமா இருக்குது. 4th கியரை போட்டு 30ல் போக முடியும். 5th கியரை போட்டு 40ல் போக முடியும். 3rd கியரை போட்டு 20ல் போக முடியும். பாருங்க, 20ல் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3rd கியரில் நிறைய பைக்ஸில் அது பாசிபிள் கிடையாது, பட் இந்த பைக்கில் அது பாசிபிளாக இருக்குது. ஓ கூல். அவ்வளோதான், அகைன் அப்படியே புல் பேக் பண்ணிடுது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபன்னான மிஷின். அது காரணம் வந்து கிளச்சு, கியர் ஷிஃப்டிங்கு, ஆக்சலரேஷன், அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் 3மே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனாலே வந்து ஈஸ்ட் டு ரைடாக இருக்கும் கண்டிப்பாக. பிரேக்ஸும் நல்லா இருக்குது. ஹேண்டில் பாரும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவ் போர்ஷனில் இருந்தாலும் கொஞ்சம் அஜைலாக ஓட்ட முடியுது. அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த அஜைல்னஸை கொடுக்குறது அந்த கிளச்சு, ஆக்சலரேஷன் அண்ட் கியர் பாக்ஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகே, சஸ்பென்ஷனுமே சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குன்ற அளவுக்கு என்ன இருக்குன்னா, நான் உட்காந்து குதிச்சு பார்க்குறேங்க. நிறைய அட்வென்ச்சர் பைக்ஸில் இருக்க மாதிரி, அதாவது அந்த பம்பிங் அந்த ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். பாருங்கள், இது ஒரு பள்ளம், இந்த ரோடை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ண வைக்கலை. சாஃப்டாக கூட்டிகிட்டு போயிடுது. அதனால் சஸ்பென்ஷனும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே ஹைவே ட்ராக் வந்துட்டோம். நம்ம ஹைவேல வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதே வேறு. 2nd கியரில் மேக்ஸிமம் 60, 80, 3rd கியரில், 4th கியரில் 100 km வரைக்கும் போயிருக்கு. நைஸ். 100 4th கியரில் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 120 வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். 130 நீங்கள் புஷ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட்
120ன்றது அதுவே கொஞ்சம் புஷ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த 100 110லாம் வந்து அசால்ட்டாக பண்ணுது. 80ல் போகிறதுலாம் தெரியவே இல்லை, அவ்வளோ குயிக்காக இருக்குது. அவ்வளோ குயிக்குன்னு சொல்கிறத விட ஸ்பீடாக போக முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து 0 to 60 பார்ப்போம். ஸ்டாப் பண்ணுறேன். 0 to 60, 3, 2, 1, go. அப்படியே நம்ம த்ராட்டில் கொடுத்தோம்னா அப்படியே நின்று போகிற மாதிரி இருக்குது. 0 to 60 எவ்வளோ நேரத்தில் போச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இப்போ செகண்ட் கியரில் நான் பைக்கை நிப்பாட்டியிருக்கேன். லோ அண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் பைக்கை மூவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கியரில் எப்படி மூவ் ஆச்சோ அதே மாதிரி தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓ, உண்மையாகவே 10 out of 10 கொடுக்கலாங்க லோ அண்ட் டார்க்குக்கு. நான் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது 5th கியரில் 40, 4th கியரில் 30, 3rd கியரில் 20ல் கூட க்ரூஸ் பண்ண முடியுது. அதனால் பர்ஃபெக்டான ஒரு சிட்டி பைக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் அந்த பவர் ஃப்ளோ வச்சு சொல்கிறேன், அந்த பவர் மேப்பை வச்சுன்னு சொல்லலாம். அப்படியே ஒரு 6500 RPMல எக்ஸாஸ்ட் அப்படியே உருவ ஆரம்பிக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்கு. பிரேக்ஸ் பார்ப்போம். 60 to 0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப், நல்லா ஸ்டாப்பிங்க. ஃப்ரண்ட்டில் தான் ஏபிஎஸ் இருக்குது. இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மோட்டார் சைக்கிள். எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. இப்படி நம்ம வந்து 60 to 0 இன் ரியர் பிரேக்ஸ் பார்க்கலாம். 60 to 0 இன் ரியர் பிரேக்ஸ். டயர் லைட்டாக ஸ்லைட்லாம் ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ரியர் பிரேக்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ரியர் பிரேக்ஸை மட்டும் இந்த பைக்கில் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ரியர் பிரேக்ஸை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஒரு 40, 50ல் வந்து நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸ் லைக் 40 இல்லை ஒரு 45ல் போகும்போது ஸ்டாப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்பீட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணணுன்னா 2 பிரேக்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 பிரேக்குன்றதை விட இன்ஜின் பிரேக் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கும் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் ஒரு பைக் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்கோட கோர் எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டயர் ப்ரெஷர்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஏன்னா மழை டைம்லலாம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்ஸை மட்டுமே பிடிக்க முடியாது, ரியர் பிரேக்ஸை மட்டுமே பிடிக்க முடியாது. ரெண்டையும் மாற்றி மாற்றி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன். டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். இந்த மாதிரி ரோட்ஸில் ஓகே, பட் சிட்டி ரோட்ஸில் வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபோர்க்கும் அந்த சைடு டேங்க் பேனலும் பக்கத்தில் இருக்கும். அதனால் டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி தான். ஒரு 2 தடவை போய் திருப்பி வர மாதிரி இருக்கும். இதுதான் சிட்டிக்குள்ள டிஃபிகல்ட்டி, டர்னிங் ரேடியஸ். ஆனால் அதே மாதிரி சிட்டிக்குள்ள பாசிட்டிவான விஷயம் லோ அண்ட் டார்க்கு, அந்த பவர், மிட்ரேஞ்ச் பவர், எக்ஸாஸ்ட் நோட்டு, இதெல்லாம் அட்வான்டேஜ். ஆனால் அதே மாதிரி ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாருங்க, இப்போ நம்ம 5th கியர் போட்டாச்சா, இதுக்கு மேலே லைட்டாக ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 90, 100 பிடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 100 பிடிக்கும் போதே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி தான் போகுது. அதனால ஹைவேல நீங்கள் 90 to 95 இல்லைன்னா 85 to 90 அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் செட் ஆகும். அதனால இந்த பைக் வந்து நீங்கள் ஹைவேல யூஸ் பண்ண முடியுமானா லாங் டூர்ஸ் பண்ண முடியாது. பட் அக்கேஷனலாக இப்போ மதுரையிலேருந்து ஒரு கொடைக்கானல், மதுரையிலேருந்து ஒரு சிறுமலை, மதுரையிலேருந்து வேற பக்கத்தில் கன்னியாகுமரி, அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம். பட் லாங் டிரைவ்ஸ்க்கான பைக் கிடையாது. இது ஒரு சிட்டி பைக். அது சிங்கிள் சீட்டாக கொடுத்தனால இப்போ ஃபேமிலி யூசேஜும் பண்ணலாம். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல வரது இந்த பைக் ஓட்டுனதில். பட் வைப்ரேஷன் பார்ட் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பட் ஹீட்டிங் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ரொம்ப டைட் ஹெவி டிராஃபிக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்க தான் செய்யும். வந்து ஆயில் கூல்டாக இருந்துச்சு, அதை ஏர் கூல்டாக மாற்றினதுலேயே நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அது ஆயில் கூல்டாகவே அகைன் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சமே பெட்டராக இருக்கும் அப்படின்றத எங்களோட கருத்து. இதுதான் ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த பைக்கில் நெக்ஸ்ட் ஸ்பெஷலான விஷயம் சீட்ஸ். ரைடருக்கு நல்ல சீட், பில்லியனுக்கும் நல்ல சீட், கிராப் ஹேண்டில் நல்லா நார்மல் கம்ப்யூட்டர் பைக்ஸில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்பிளிட் கிராப் ஹேண்டில் கொடுப்பாங்க. பட் அதை வந்து இப்போ நார்மல் கிராப் ஹேண்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. N160 பேட்ஜ் இங்கே வருது. இந்த பேனல்லாம் பெருசாக இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு தட்டாது அதிகமாக. ஆனால் அதே மாதிரி பின்னாடி லேடிஸ் ஒரு சைடாக உட்காடுறாங்க அப்படின்னா கூட இந்த கிராப் ஹேண்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, கான்ஃபிடென்ட்டாக உட்கார வைக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்பை ஸ்டாக்லேயே பிளான்ட்லேருந்தே கொடுத்து விட்றாங்க. ஸோ அதனால் 160cc அப்பாச்சியில் நான் பார்த்துருக்கேன் லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் ஸ்டாக்லேயே வரும். அதுக்கப்புறம் N160 வருது. ஸோ அது சிங்கிள் சீட்னால கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் ஃபேமிலி யூசேஜ் சூட்டபுளாக இருக்கும். இன்ஜின் பார்ட்டில் பார்க்கும்போது சிட்டி யூசேஜுக்கு சூட்டபுளாக இருக்கும்.
மைலேஜை பற்றி நான் சொல்லியிருந்தேன், அதனால் மைலேஜும் நல்லா கொடுக்கும். டிசைன் வைஸ் பேசினேன், இது ஒரு நல்ல நேக்கட் ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் மாதிரி டிசைனில் இருக்குது. ஸோ அதனால் 4 விஷயத்துக்கு நீங்கள் டிக் போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு விஷயம் ப்ரைஸு, நம்ம கடைசியாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பைக் எப்படி இருக்குது, யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆனால் இந்த பைக்கோட வெயிட் வந்து 152 கிலோகிராம். அவ்வளோ நிப்பாட்டுறதுக்கு நகட்டுறதுக்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக நகட்டிக்கலாம். இதுவும் வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். வெயிட் கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோவும் கொஞ்சம் கூட இருக்கலாம். அதனால தான் இல்லை, கொஞ்சம். ஓகே, இந்த பைக் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்? 152 கிலோகிராம் சொல்லிட்டேன். இங்கிரஸ் சேடல் ரொம்ப ஹைட்டாக இல்லை, தட்டவும் இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் நாட் அ டீல். சீட்டோட ஸ்ட்ரக்சரு, சீட்டோட ஃபோமு, ரெக்ஸின், சீட்டோட ஹைட் 4மே வந்து நல்லா மேட்ச் பண்ணிடுறேன். நான் 5.8 ஃபீட்டு, என்னோட முட்டு மடங்கி தான் இருக்குது. கீழே காலுமே வந்து ப்ராப்பராக பிளேஸாக இருக்குது, தத்தளிக்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஹேண்டில் பாரை பற்றி பேசணும்னா மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரியிலே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பாரை நான் பார்த்ததே கிடையாது. ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இல்லை அப்படியே டில்ட் பண்ணி நம்மளை பார்த்து வச்சுருப்பாங்க. இந்த ஹேண்டில் பார் இங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதை அப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்டில் பாரோட பொசிஷன் வந்து பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் பார் வந்து இந்த பைக்கில் ரொம்ப யூனிக்காகவே இருக்கும். என் சீரிஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஹேண்டில் பார்ஸை பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த ஹேண்டில் பார் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டராக தான் இருக்குது, பட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகே, ரைடிங் போஸ்டர், கால் நல்லா மடங்குது. ஸோ 6 ஃபீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, லீன் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 0 லீன் லெவல் இதுதான். இப்போ ஒரு பாயிண்ட் லீன் இருக்க தான் செய்யுது. நான் லீனே பண்ணாமல் ஓட்டணும்னா நீங்கள் இப்படி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஹேண்டில் பார் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும், இன்னும் கொஞ்சம் உள்ளே வரணும். என்னோட ஹைட்டுக்கு அது நிறைய பேரோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு மாறும். என்னோட ஹைட்டுக்கு நான் வந்து லைட்டாக ஒரு பாயிண்ட் கீழே குனிகிறேன். இதுதான் இந்த கீழே குனிகிறது வந்து ரொம்ப குனிறமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மிச்ச நேக்கட் பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் அதிகம் தான். இந்த ஹேண்டில் பார் தான் அதுக்கு காரணம். அண்ட் கில் சுவிட்ச், செல்ஃப் ஸ்டார்ட், ஹை பீம், பாஸு, மோட் சுவிட்சு, இண்டிகேட்டர்ஸு, ஹார்ன் நல்லா லவுடாக இருக்குது. டிஜிட்டல் கிளஸ்டர், பட் வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அது விசிபிலிட்டி இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஷேடோஸ் வந்து மறைக்கும். இந்த கிளாஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் அதே மாதிரி கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடைக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடைக்குது, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கிடைக்குது, இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, இந்த மாதிரி எல்லா தேவையான ரீடவுட்ஸ் எல்லாமே கிடைச்சிது. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் ஒரு பைக் வாங்கி யூஸ் பண்ணேன்னா இதை தான் எதிர்பார்ப்பேன். அதெல்லாமே இந்த பைக்கில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஃபேமிலி யூஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். 2 சைடு கால் போட்டு பிள்ளைன்னு உட்காந்து போகிறாங்களும் அவங்களுக்கும் அந்த சீட் கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது. அதனால் ஃபேமிலி யூசேஜுக்கு டிக்க போட்டுக்கோங்க. மகளே, பஜாஜ் பல்சர் N160 2026 மாடல், சிங்கிள் சேனல் ABS, சிங்கிள் சீட், USD ஃபோக்ஸ் மாடல், பேஸ் மாடல். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணிட்டேன். ரைட் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் பார்ப்போம். இப்போ இந்த பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து 1,25,000 ஷோரூம் ப்ரைஸ். டாப் வேரியண்டோட ப்ரைஸ் 1,29,000 ஷோரூம் ப்ரைஸ். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா இதுலேருந்து 30,000 அதிகப்படுத்திக்கோங்க. அதான் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ். அது 1,50,000 மேலே 1,60,000 ஒரு 160cc மோட்டார் சைக்கிள் வாங்கன்னு பார்க்குறீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸை பார்த்தோன்னே காம்படிட்டர் பார்த்தே ஆகும். டைரக்ட் காம்படிட்டர் Apache RTR 160 4V 1,31,000 ஷோரூம் ப்ரைஸ். Extreme 160R 4V 1,33,000 ஷோரூம் ப்ரைஸ். FGS FI ஹைப்ரிட் 1,37,000 ஷோரூம் பிரைஸ். ஜிக்ஸர் 1,41,000 ஷோரூம் பிரைஸ். இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் 5ஆவதா விலையும் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி. இப்போ இந்த பைக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லேயே வந்து N160 ரொம்ப கம்மியாக கிடைக்குது. இந்த செக்மெண்ட்ல அஃபோர்டபுளான ஒரு சிட்டி பைக்னா இந்த பைக்கை சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி 160 ஃபர்ஸ்ட் டைம் டுவல் சேனல் ABS-ஓட வந்த மோட்டார் சைக்கிளும் இதுதான். அந்த பேர் இந்த பைக் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பார்த்தே ஆகணும். ப்ரோஸ் பார்த்தோன்னா டிசைன் ஃபஸ்ட்டு, 2வது ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ், 3வது சிங்கிள் சீட்டு ஃபேமிலி யூஸ் பண்ணலாம், சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி எக்ஸாஸ்ட் நோட்டும் நம்ம ப்ரோஸ்க்குள்ள எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அதே மாதிரி தேவையான ரீடவுட்ஸ் எல்லாமே கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இதெல்லாமே இந்த பைக்கில் நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவைப்படும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மைலேஜ் ஒரு பெரிய ப்ரோஸ், டேங்க் கெப்பாசிட்டி இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டே போகலாம். கான் பார்த்தோம்னா வைப்ரேஷன் வந்து ஒரு 4500 RPM கிராஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. ஆயில் கூல்லேருந்து ஏர் கூலாக டவுன் கிரேட் ஆனது ஒரு வகையில் வருத்தம் அளித்தாலும் அதை நம்ம கான்குள்ளே தான் கொண்டு வரணும். ஏன்னா ஆயில் கூல்டாக இருந்தனால நல்லா இருந்துச்சு, ஏர் கூல்டாக இருந்தாலும் நல்லா இல்லைன்னு கிடையாது. இங்கே என்னன்னா அல்டிமேட்டாக காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது. அதனால அதை நம்ம கான்குள்ளே எடுத்துகிட்டு வர வேணும். ஆனால் அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட விசிபிலிட்டி லெவலில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை இந்த கலர்டு கிளஸ்டராக போகலாம், இல்லைனா இருக்கதே விசிபிலிட்டி கூட்டினா கூட மோர் தென் எனஃப்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரோஸில் வந்து இந்த C-type சார்ஜிங் போட்டு ஆட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இதெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் பார்த்தது. பட் ப்ரைஸிங்கில் வந்து Apache இன்னும் அஃபோர்டபுளாக கிடைக்கும். ஏன்னா 1,21,000 ஒரு மாடல் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் சேனல் சிங்கிள் சீட்டோட கிடைக்கும். பட் இங்கே வந்து டைரக்ட் காம்படிட்டர் வந்து இந்த பைக்கும் Apache தான், வேறு எந்த பைக்ஸும் கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். நான் சொன்னது டாப் எண்டோட ப்ரைஸஸ். பட் Apacheல வந்து TFT கிளாஸ் எல்லாம் கிடைக்குது டாப் எண்டில். அது வேறு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு பொசிஷனுக்குள்ள போயிருது. அண்ட் இதில் இன்னொரு ப்ரோ என்னன்னா த்ராடல் ரெஸ்பான்ஸு, கிளச்சு சாஃப்டாக இருக்கும், கியர் ஷிஃப்டிங் ரஃப்னஸே இருக்காது. ஸோ அதனாலையும் சிட்டிக்குள்ளே ஈஸியாக எவ்வளோ தூரம் வேணாலும் டயர்டாகவும் ஓட்ட முடியும். அதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு சில பிராண்ட்ஸில் அந்த கியர் ஷிஃப்டிங் ரஃப்னஸ்னாலே நம்மளுக்கு ஓட்டுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. பட் இதில் வந்து அது கிடையாது.
அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பைக்கை பற்றின என்னோட கருத்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி இந்த N160 வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களோட ஷார்ட் யூசர் ஃபீட்பேக்கும் கீழே கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் ரைட்ஸ் போகிறீங்கன்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி ரெஸ்பான்சிபிள்.